கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் மது போதையில் இருந்த 2 இளைஞர்கள் முதியவர் ஒருவரை கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் முன்பாக நேற்று இரவு சுமார் 65 வயது முதியவர் ஒருவர் 2 இளைஞர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். முதியவர் ரத்தம் சொட்ட சொட்ட கற்களாலும் கால்களால் உதைத்து கடுமையாகவும் தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் துணிச்சலுடன் 2 இளைஞர்களும் பிடித்து நிறுத்தி அங்கிருந்த சில இளைஞர்கள் அந்த 2 இளைஞர்கள் தர்ம அடி கொடுத்து உட்கார வைத்தனர். முதியவர் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பகுதியில் ஓரமாக அமர வைக்கப்பட்டார். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வந்து போலீசாரிடம் குடிபோதையில் முதியவரை தாக்கி 2 இளைஞர்களும் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த 2 இளைஞர்களும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த திவாகரன் மற்றும் விஜய் என்பதும் கோவை காந்திபுரம் பகுதியில் அறை எடுத்து நண்பருடன் தங்கி வரும் இருவரும் கிடைக்கும் வேலைகளுக்கு சென்று சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு மது அருந்தி வந்தது தெரிய வந்துள்ளது. இதே போல தாக்குதலுக்கு உள்ளான முதியவர் வேலூரைச் சேர்ந்த ராமசாமி என்பதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அதீத மது போதையில் இருந்த இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் ஏதாவது வழக்குகள் உள்ளதா, கோவையில் எதற்காக அவர்கள் தங்கியுள்ளனர் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.